ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஜு பாஜுவில் எப்படி அந்த 425x425 சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த இது கொடுத்துருக்கேன். நம்ம குரூப்பில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த குரூப் இந்த மெசேஜ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஓகே, தெளிவாக பாருங்கள். ஃபோட்டோ எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மெசேஜ் ஒரு தடவை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பாருங்கள். ஸோ டக்குன்னு இந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். இதுதான் நம்ம சேனல். அப்போ தான் நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். கேன்வா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கேன்வா ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி நான் ஓல்டு யூஸர் தான். ஸோ இந்த கிளிக் உள்ளே வந்து இந்த பேஜ் வரும். இதில் வந்து உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று, நேம் கூட ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இல்லை கூகுள் அக்கௌண்ட் மூலமாக சைன்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வந்தோடனே கீழே வந்தோடனே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டம் சைஸ் மேலே இருக்கா, கஸ்டம் சைஸில் 425 ஹைட்டு 425, இங்கே வந்து பாருங்கள் இன்ச்சு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இருக்குது, பிஎக்ஸல் இருக்கும். அது கொடுத்தா போதும். கிரியேட் டிசைன் கொடுத்தா வந்துடும், எம்டி பேஜ் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா அப்படி கீழே தள்ளிகிட்டே வாங்க. அப்லோடுன்னு இருக்கா, இதில் வந்து நீங்கள் இந்த அப்லோட் ஃபைல் கொடுத்து உங்கள் மொபைல் கேலரி கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ நான் அப்படி பண்ணல. அதனால் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எந்த ஃபோட்டோ வேணும் எனக்கு, நான் சொன்ன கேட்டகரியெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறமா சரி ஓகே, என் ஃபோட்டோவே நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோவை நேராக இந்த கார்னருக்கு கொண்டு வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோ அப்படியே நான் இது பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி அப்படி எடுத்துகிட்டே வாங்க. இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ண, இன்னும் நல்லா இப்படி இழுத்துகிட்டே வாங்க. அப்படியே இழுத்துகிட்டே வந்துட்டு லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயுமே அந்த வெளில தெரியக்கூடாது. ஆல்ரெடி சொன்னது தான், 2 காதும் தெரியணும், 2 கண்ணு கேமரா பார்க்கணும், உங்கள் தலைக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கணும். ஓகே, இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து உங்கள் 2 ஷோல்டர் ஃபுல்லாக தெரிய வேண்டாம், கழுத்துக்கு கீழே கொஞ்சம் தெரிஞ்சால் கூட போதும். உங்கள் மூஞ்சியில் வெளிச்சம் அடிக்கணும். உங்கள் பின்பக்கம் செவுத்தில் நிழலோ இல்லை கிளாரோ இல்லை வேறு எதுவும் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரியணும். ஏன்னா அப்போ தான் வந்து அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ 2வது, ஒரு பக்கம் லைட், ஒரு பக்கம் மூஞ்சி சும்மா கிராஸாக நிற்கிறப்ப ஃபேஸ் ஒரு பக்கம் பிளாக், ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தெளிவாக பார்த்துட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். இது மாதிரி இந்த அப்லோடு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், பேஜில் கொடுத்தா எவ்வளோ வந்துச்சு, 99.71 KB தான் இருக்கும். ஸோ நம்ம ரூல்ஸ் என்ன, 100 KBக்குள்ளே தான் இருக்கணும் ஃபோட்டோ. ஸோ பிக்சல் 425x425 97.71 கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோ பாருங்கள், இந்த அப்படியே அப்லோட் பண்ணிக்க. அதேமாதிரி உங்கள் பேன் கார்டு ஃபோட்டோவும் சரி, எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லாமே 100 KBக்குள்ளே இருக்கணும். பேன் கார்டை மட்டும் எடுத்தால் கூட போதும், MB கூட போனால் பார்த்துக்குங்க. ப்ரொஃபைல் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் ஐ பட்டனில் வீடியோ தரேன், போய் பாருங்கள். அது பார்த்துட்டு பண்ணுங்கள்.